Example 9.18 find limit x tends to 0 2x plus 5 whole to the power of 5 minus 2 to the power of 5 x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற இந்த 2x plus x இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம y எடுத்துக்கணும். அப்போ y equal to 2x plus அப்படின்றத y நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் as y extends to 2 அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? எப்படின்னா as y extends to 0 அப்போ பாருங்கள் y equal to 2x plus x நம்மளுக்கு தேவையானது எக்ஸ்னா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா y மைனஸ் 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம், y மைனஸ் 2 போட்டுக்கலாம். ஒய்க்கு பதில் 2 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா. இப்போ சரி நம்ம நேராக சம்முக்குள்ளே வருவோம். therefore the limit extends to 0 0ன்னு சொல்லும்போது அங்கே 2x plus 5 whole to the power of 5 minus 2 to the power of 5 by x அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட் 0க்கு பதில் தான் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம 2ன்றதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்யறோம், x extend to 2. அப்போ 2x plus y அப்போ 2x 2 plus xன்றது என்னது y. அப்போ y to the power of 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மைனஸுக்கு as it is மைனஸ் போட்டுக்கிறோம். 2 to the power of 5 2 to the power of 5 போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ இதுக்கு பதில் என்ன செய்யறோம், பை எக்ஸுக்கு பதில் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னது y மைனஸ் 2 அப்படின்னு எடுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம y மைனஸ் 2ன்ற அந்த இடத்துல போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரெடிமேட் ஃபார்முலா இருக்குன்னு பார்த்துருக்கோம். என்னது லிமிட்ஸில் எக்ஸ்டென்ஸ் டு 0 x to the power of n minus a to the power of n by x minus a is equal to n into a to the power of n minus 1 அப்படின்ற ஃபார்முலா இருக்குன்னு தெரியும். அப்போ இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் பவர் அப்படின்றது எது 5 தான் இருக்குது. அதை தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 என்னுக்கு பதில் 5 ஏக்கு பதில் 2ன்னு எடுத்தோம்னா n into அப்போ 5 அங்கே போட்டுக்கிறோம். ஏக்கு பதில் 2 போட்டுக்கிறோம். n minus 1 பதில் 5 minus 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ 2 to the power of 5லேருந்து 1 போச்சுன்னா 2 to the power of 4 வருது. அந்த 5 அதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ 2 to the power of 4 அப்படின்னு சொல்லும்போது 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 16 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அந்த 16 தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கிறோம். 5 into 16 அப்போ நம்மளுக்கு 18 கிடைக்குது. அதுதான் லிமிட் x tends to 0 2 plus x whole to the power of 5 minus 2 to the power of 5 by x is equal to 80 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சம்மோட என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், எப்படி பவர் வந்தால் எது வரலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்கிறோம், அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து போட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும், ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா. இப்போ பார்க்கும்போது பாருங்கள், இங்கே y to the power of 5 இருக்குது, இங்கே minus 2 to the power of 5 இருக்குது, அங்கே x to the power of n இருக்குது, 2 to a to the power of n இருக்குது. அப்போ ஏக்கு பதில் 2 வந்ததுன்னா அப்போ a ஈக்குவல் டு என்னது y minus 2 தானே, ஒரு எக்ஸுக்கு பதில் நம்ம y minus 2 நாங்கள் போட்டுக்கிறோம். ஸோ இந்த புரிதலை நம்ம இந்த ஃபார்மேட் as it is இப்படி வந்ததுன்னா இந்த ஃபார்முலா எடுத்து இங்கே யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும் நீங்கள். புரியுதுங்களா. அது பை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 வாட்டி 3 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சம்மு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.